வணக்கம் நேயர்களே, மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியோட சுயம்வர பார்வதி யாகம் பல கோயில்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் தருமபுரியில் உள்ள கோட்டை அம்மன் சொல்லப்படுற கல்யாண காமாட்சி அம்மன் கோயிலில் தான் இன்னைக்கு யாகம் நடந்துகிட்டு இருக்கு. யாக நிகழ்ச்சியில் பல பேர் கலந்துக்கிட்டு பயனடைஞ்சாங்க. இங்கேயும் ஏராளமானவர் வந்திருக்காங்க. வாங்க யாக நிகழ்ச்சியை போய் பார்த்துருவோம். பல பேருடைய வருத்தத்தை போக்கி சிறந்த எதிர்காலத்தை நிர்ணயித்து தருவதற்காக நடத்தப்படும் இந்த சுயம்வர பார்வதி யாகத்தின் நிகழ்வுகள் மந்திரங்களாலும் யாக அக்னியாலும் தோன்றும் புகையினாலும் மங்களத்தன்மையை இந்த இடத்தில் உண்டாக்கி இருக்கிறது. ஓம் ஹ்ருதயாய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஹ்ருதயாய வாமின்யை ஸ்வாஹா. ஓம் அஸ்மின் மஹத்யர்ணவேந்தரிக்ஷே பவ அதீ தேஷாகும் சஹஸ்ரயோஜனே வதன்வாணி தன்மசே. ஓம் ஹீம் சிரசே ஸ்வாஹா. இந்த நேரத்தில் இந்த சுயம்வர பார்வதி யாகத்தின் மூல மந்திரமான யோகினி யோகினி யோகேஸ்வரி என்ற மந்திரத்தை முழங்கி யாகத்தினை நடத்துகின்றனர். ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரி சகலஸ்தாகரஜங்கோககிருதிம் வசயம் ஆக்ருஷ்ய ஆகர்ஷய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரி சகலஸ்தாவரஜங்கமுககிருதியம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபஜங்கரி சகலஸ்தாவரஜங்கமுககிருதியம் மம வசம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்வாஹா. ராஜன் கந்தர்வ ககனாஸ்ரய சித்ரசேன கன்யாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் க்ளீம் ராஜன் கந்தர்வ ககனாஸ்ரய சித்ரசேன கன்யாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் க்ளீம் ராஜன் கந்தர்வ ககனாஸ்ரய சித்ரசேன கன்யாம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் க்ளீம் ராஜன் கந்தர்வ ககனாஸ்ரய சித்ரசேன கன்யாம் பிரயச்ச ஸ்வாஹா. குருக்கள் அனைவரையும் பிரார்த்தனை செய்ய சொல்கிறார். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த பிரார்த்தனைக்கு பக்தியின் காரணமாக ஒத்துழைப்பாக இருந்த தமிழ் மெட்ரோமோனியிலும் வேந்தர் டிவியும் அவங்க 2 பேரும் கொண்ட முயற்சி நம்ம எல்லாருடைய பக்தியும் இங்கே பரிமளிச்சிருக்கு. இந்த ஆலயம் பெண்மையின் பெருமையை உணர்த்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதனை விளக்குகிறார் குருக்கள். பெண்மையின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல தற்காலத்தில் எல்லாரும் மகளிர் தின கொண்டாட்டம்ட்டு மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுறோம். ஆனால் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இங்கே பெண்மையுடைய பெருமையின் காரணமாக இந்த மண்ணில் தாய்மையை போற்றும் விதமாக இப்படி ஒரு ஆலயத்தை தமிழ் சார்ந்த நல்லுலகம் அமைச்சிருக்கு. கணவனும் மனைவியுமாகப்பட்ட இந்த ஆத்மாக்கள் ஈருடல் ஓர் உயிராக வாழணும் அப்படிங்கிறத தன்மையானது. ஒரு ஜோதியை தரிசனம் பண்ணோம்னாக்க சூடும் சுடரும் எண்ணமும் செயலும் போல ஒருங்கிணைந்து இருக்கணும். அந்த எண்ணத்திற்கு ஒரே காரணம் இங்கே சிவமே சக்தியாக, சக்தியே சிவமாக விளங்கக்கூடிய கல்யாண காமாட்சி. பலதரப்பட்ட ஆலயங்களை நம்ம போய் தரிசனம் பண்ணதுடைய பயன் இந்த ஒரு உயர்ந்த எண்ணத்தினால அவளுடைய மடியில் வந்து உட்கார்ந்துருக்கும். இந்த பெண் உரிமை, பெண் எழுச்சிக்கான களம் தளம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த தருமபுரி நகரத்தில் தான் விதையாக விழுந்தது. நம்பிக்கை அடிப்படையில் 17 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சீதையை பிரிஞ்ச ஸ்ரீராமன் அகத்தியர் என திருமண காட்சியை கண்டவர். அகத்தியர் ஹயக்கிரீவருடைய அருளால் அம்பிகையுடைய பஞ்சசசாட்சரின்ற மகா மந்திரத்தை இங்கே உபதேசமாக கொடுத்தார். திருமால் வடிவத்தில் ஹயக்கிரீவர் உலகத்துக்கு குருவாக இருப்பார். இன்றைய தினம் குருவாரம் கூட. மேலான சைவத்தில் தட்சிணாமூர்த்தியை குருவாக ஏற்றுப்போம், மற்ற தெய்வங்களை வணங்குவோம். ஆனால் வைணவ சம்பிரதாயத்தில் ஹயக்கிரீவை தவிர யாரையும் அவள் குருவாக ஏற்றுக்க மாட்டார். ஆனால் அப்படி உயர்ந்த நிலையில் வணங்கப்படக்கூடிய ஹயக்கிரவர் யாருன்னா, ஒரு சமயம் திருமாலுடைய அமைப்பான ஒரு வடிவத்திற்கு காரண நிமித்தமாக ஒரு இடையூறு நேர குதிரை முகத்தை கொடுத்து உயிர்கலையை கொடுத்தது அம்பியுடைய திருவருள். அந்த ஹயக்கிரீவராகப்பட்டவர் அம்பியுடைய முதல் சிஷ்யர், பிரதான சிஷ்யர் அவரே. மேலான லலிதா சஹஸ்ரநாமத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததும் அகஸ்தியருக்கு இந்த பஞ்சதசி மந்திரோபதேசம் ஹயக்கிரீவர் கொடுக்கல, அகஸ்தியருடைய மனைவியான லோகமுத்திரை தான் கொடுக்குறார்.
அந்த வகையில் அங்கேயும் அந்த பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பெண்மையுடைய தாக்கம் முன்னிருந்து இருந்திருக்கு. ஆக அம்பியுடைய பெருமையை முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஹயக்கிரீவரும் அகத்தியருக்கு அந்த மந்திரோபதேசத்தை கொடுக்காம அவர் மனைவிக்கு தான் முதல்ல கொடுத்தார். பெண்ணுக்கு முன் உரிமை. அப்படி கணவன் மனைவி உருவாக இருந்தாலும் குரு அப்படின்னு வரப்போ வணங்கத்தக்க முறைன்றது தாய் வழிபாட்டில் மட்டும்தான் உண்டு. ராமகிருஷ்ணன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை எல்லாம் புரியும். அதான் அகத்தியரும் லோகமுத்திரையும் நீங்கள் வந்து கணவன் மனைவின்னு நினைச்சாலும் அகத்தியருக்கு குரு யாருனாக்கா அவருடைய மனைவியே தான். அந்த தன்மையினாலே பெண் உரிமை, பெண்ணுக்கான ஒரு முதல் இந்த விடுதலைன்ற ஒரு சிந்தனை இந்த மண்ணில் ஏற்பட்டது. அந்த ஹயக்கிரீவர் ராமனுக்கு உபதேசம் பண்ண ஸ்ரீராமன் அம்பிகை என்ற இங்கே பிரார்த்திக்கவும் இழந்த சீதா மாதாவை அடைஞ்சார். ஹயக்கிரீவர் பற்றியும் அகத்தியர் பற்றியும் அபூர்வமான பல விவரங்களை சொன்னவர் இந்த ஆலயம் அமைந்துள்ள தர்மபுரி தலத்தினை பற்றியும் கூறுகிறார். ஹயக்கிரீவர் போல இருக்கவாலும் உபதேசம் பண்ண மகாமந்திரங்களை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவாளுக்கு உபதேசம் பண்ணவும் தர்மம் புரி அப்படின்ற வகையில் தருமபுரி ஆனந்தபதி அப்பேர் கொண்ட உத்தமமான மக்களாலையும் உயர்ந்த தெய்வ அவதாரங்களாலையும் பாடி பணியப்பட்ட இந்த மண் என்றைக்கும் தாய்நாடு தாய்மொழியை போல தாய்க்கோவில் அப்படின்ட்டு பெரிதும் பாராட்டப்படக்கூடிய ஒன்றும். பெயர் அன்புமணி, வயது 34, உயரம் 5.5, சமூகம் வன்னிய குல சத்ரி, மதம் ஹிந்து, கல்வி PhD, வேலை ப்ரொஃபசர். விவரங்களுக்கு 7603913103. பெயர் தீப்தி, வயது 24, உயரம் 5.3, சமூகம் தேவேந்திர குல வேளாளர், மதம் ஹிந்து, கல்வி MBA, வேலை நாட் ஒர்க்கிங். விவரங்களுக்கு 7603913103. பெயர் கவியரசு, வயது 27, உயரம் 5.2, சமூகம் செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி B.Ed, வேலை டீச்சிங் அகாடமிக்கல். விவரங்களுக்கு 7603913103. தொடர்ந்து யாக நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். அனைத்து ஆலயங்களிலும் பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறது. ஆனால் இந்த ஆலயத்தில் நடைபெறும் பிரதோஷம் எப்படி வித்தியாசமாய் அமைந்துள்ளது என்பதனை விளக்குகிறார். லலிதா சகஸ்ரநாம பிரகாரம் இந்த கோவிலுடைய அமைப்பானது அமைஞ்சு ஸ்ரீமாதாவா அம்பிகை தரிசனம் பண்ணி கல்யாண காமாட்சியை நாம் தரிசிக்கக்கூடிய வகையில் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானார் இறைவனே தாமே தம்மை வலம் வரக்கூடிய வகையில் சிவசக்தி ஐக்கிய வடிவத்தை தாங்கி கல்யாண காமாட்சியாக அருட்காட்சி தரது மட்டும் இல்லாமல் பிரதோஷ புண்ணிய வேலையில் இறைவனே அம்பிகை வலம் வரக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய பிரதோஷங்களில் ஒப்புயர்வு இல்லாத உயர்ந்த காட்சி இங்கே தான். எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் பிரதோஷ வழிபாட்டில் 3வது திருச்சுற்று வலம் வரப்போ ஈசான்யத்தில் காட்டக்கூடிய வழிபாடு முக்கியம். எல்லா ஆலயத்திலும் பண்ணணும். குறிப்பாக பல ஆயிரம் மக்கள் கலந்துக்கூடிய மதுரையிலையும் பல லட்சம் மக்கள் கலந்துக்கூடிய கற்பகாம்பாள் மயிலாப்பூர்லையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈசான்யத்தில் தான் தீபாராதனை முக்கியம். ஆனால் அதில் எதனுடைய அடிப்படைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் படியாண்ட அம்பாளுக்கு சுவாமி காட்சி தருவார். 18ஆம் படி அருகே பிரதோஷ வேலையில் நிறைவான சுற்றுல காட்சி தருவோம். அப்படி பல வகையிலும் பெண்மைக்கு தாய்மைக்கு பெருமை கொடுத்த இந்த பகுதி தான் ஈசனே அம்பிகை காட்சி தரக்கூடியது. வந்துள்ள அனைவரும் இந்த விளக்கங்களால் மெய்மறந்து இறை சிந்தனையில் லயித்திருக்கின்றனர். இந்த கோட்டை கோயிலில் வீற்றிருக்கும் அம்மன் புகழ்பாடும் ஒரு பாடல் அடங்கிய தாளை அனைவருக்கும் கொடுத்து அதில் உள்ள பாடலை அனைவரையும் தன்னை தொடர்ந்து சொல்கிறார். அனைவரும் பக்தி உணர்வோடு அந்த பாடலை பாடுகின்றனர். ஆதிக்கும் ஆதியாய் அன்னைக்கும் அன்னையாய் அமர்ந்தாலும் தெய்வ வடிவே, அகிலங்கள் யாவையும் அன்றாடம் காத்திடும் அமுதமே கருணை நிலவே, நீதிக்கும் நிழல் தந்த நீதியே நின்னருள் நித்தமும் வேண்டி நின்றோம், நெஞ்சத்து துன்பத்தை நீக்குவாய் நீ என்று நின்னடி பாடி பணிவோம்,
ஜோதிக்கும் ஜோதியே கருணை காமாட்சியே தருணமிது தயை புரிவாய் தவிக்கின்ற நெஞ்சினில் துணையாக நின்று நீ சுகமான வாழ்வருள்வாய் கற்ற பின் மறவாத கல்வியை கேட்கிறேன் கனிவுடன் தந்தருள்வாய் கலைஞானம் யாவிலும் கனிவான ஞானமே தரும் வந்தருள்வாய் உற்றதோர் உறவுகள் உடன் வரும் பக்தர்கள் உறவிலே புனிதம் கொடுப்பாய் உயிருக்கும் உயிராக நின்று நீ அனைவருக்கும் உன்னத வாழ்வளிப்பாய் நற்றமிழ் கவிஞரும் நன்மறையாளரும் நாள்தோறும் பாடும் அழகே கோரிடும் பக்தர்கள் வேண்டுதல் ஏற்று நீ கைப்பொருள் ஆக்கி அருள்வாய் தர்மரும் வழிபட்ட தருமை நகரனிலே தர்மத்தை நிலை செய்குவாய் அருதருண் சோழினி கருணை காமாட்சினி அன்னை நின் பாதம் துணை அறம்பலர் நாயகி பாங்கில் உரை திரு சித்தர் பாதம் போற்றி போற்றி. தற்பொழுது யாகத்தின் நிறைவு பகுதியை எட்டிவிட்டபடியால் யாகத்தையில் அம்பாள் மற்றும் சுவாமிக்குரிய வஸ்திரங்களை இடுகின்றனர். பெயர் சக்தி சங்கீதா. வயது 25. உயரம் 5.5. சமூகம் கவரா நாயுடு. மதம் ஹிந்து. கல்வி MSc IT. வேலை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7603913103. பெயர் சங்கீத் குமார். வயது 25. உயரம் 6.1. சமூகம் கொங்கு வேளாள கவுண்டன். மதம் ஹிந்து. கல்வி BE. வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7603913103. பெயர் அஸ்வினி. வயது 25. உயரம் 5.4. சமூகம் வன்னிய குல சத்திரியர். மதம் ஹிந்து. கல்வி BE. வேலை நாட் ஒர்க்கிங். விவரங்களுக்கு 7603913103. மனம்போல் மாங்கல்ய நிகழ்ச்சியில் இப்போ சின்னதாக ஒரு பிரேக். இப்போது யாகம் முழுமை பெறும் நேரம். பூர்ணாகுதிக்கான பொருட்களை அனைவரும் தொட்டு வணங்க பூர்ணாகுதி செய்யப்படும் புனிதமான நேரம். அனைவரும் தங்கள் தடைகள் விலக வேண்டும் என்று வணங்குகின்றனர். प्रसोवते फलनेरफलावुता अस्मायिव सजित्वरे वेरदः पारयिष्णवः. महादेवी नमः. पुष्पमालाहुतिं समर्पयामि. उपविश्य ओम भूस्वाहा ओम भुवस्वाहा ओम शिवस्वाहा. யாக குண்டத்திற்கு தூப தீப ஆராதனைகள் காட்டப்படுகிறது.
இறைவன் இறைவியை ஆவாகனம் செய்த கலசங்களுக்கு குருக்கள் பூஜை செய்கிறார். சோமேன பஞ்சதசேன மத்யமிதம் யாகம் நிறைவு பெற போவதை கூறி உரை நிகழ்த்துகிறார் குருக்கள். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வந்திருக்கக்கூடிய என்ன பிரார்த்தனையோ அந்த எண்ணப்படியே அம்பாளுடைய அனுகிரகத்தினால எல்லாராலையும் தனித்தனியா இந்த மாதிரியான ஒரு சுயம்பரகலா பார்வதி ஹோமம் பண்ணணும், கந்தர்வராஜ ஹோமம் பண்ணணும்னா தனித்தனியா எல்லாருக்குமே நிறைய செலவாகும். அந்த அனுகிரகத்தை இந்த வேந்தர் டிவி, தமிழ் மேட்ரிமோனி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஏற்பாடா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் உச்சித காலத்துல விவாகமாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தினால ஒரு சீரிய வகையில இந்த ஹோமமானது நடைபெற்றது. இந்த நேரத்துல எல்லாரும் நல்லபடியான வரன்கள் எல்லாருக்கும் வந்து நல்லபடியா கல்யாணமாகி அம்பாளுடைய அனுகிரகத்திற்கு எல்லாரும் பாத்திரர்களாகணும். தொடர்ந்து இந்த இடத்துல அம்பாளுக்கு அஷ்டபுஷ்பங்கள் சாத்தி தீபாராதனை நடக்கும். அந்த தீபாராதனை முடிஞ்சதும் எல்லாரும் இப்படி வந்தேன்னா எல்லாரும் பிரதட்சணமா வந்துடலாம். எல்லாரும் இப்படி வந்தா எல்லாருக்கும் தீர்த்தம் ரக்ஷைங்கிற விபூதி குங்குமம்லாம் இந்த இடத்துல வாங்கின்றலாம். கலசங்களுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஓம் ஹம் பவாய தேவாய நமஹ. ஓம் ஹரீம் பவஸ்ய தேவஸ்ய பத்யை நமஹ. சர்வாய தேவாய நமஹ. ஓம் ஹரீம் சர்வஸ்ய தேவஸ்ய பத்யை நமஹ. ஈசானாய தேவாய நமஹ. ஓம் ஹரீம் ஈசானஸ்ய தேவஸ்ய பத்யை நமஹ. பசுபதேர் தேவாய நமஹ. ஓம் ஹரீம் பசுபதேர் தேவஸ்ய பத்யை நமஹ. இறைவன் சிவனை போற்றியும் திருப்புகழ் பாடல்களையும் இசையோடு பாடுகின்றனர். அன்றி செய்யலையில் அலமரும் பொழுது அன்றி செய்யலையில் அலமரும் பொழுது சிவன் பெயர் நாவினில் வாராதே. அன்றி செய்யலையில் அலமரும் பொழுது சிவன் பெயர் நாவினில் வாராதே. ஆதலினால் மனமே இன்று சிவநாமம் பாடி பழகு. ஆறிரு தரம்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஸ்ரீ அடியார் எல்லாம். சில மந்திரங்களை கூறும் சிவாச்சாரியார் அனைவரையும் சொல்ல வைக்கிறார். கூடிய சீக்கிரம் கல்யாண காமாட்சியுடைய அனுகிரகத்தினால சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லுங்க. மங்களே மங்களே மங்களாதாரே மங்களாதாரே மாங்கல்யே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களார்த்தம் மங்களேஷி மங்களேஷி மாங்கல்யம் மாங்கல்யம் தேஹிமே சதா தேஹிமே சதா சர்வமங்கல சர்வமங்கல மாங்கல்யே மாங்கல்யே சிவே சிவே சர்வார்த்த சர்வார்த்த சாதகே சாதகே சரண்யே சரண்யே த்ரயம்பிகே திரியம்பகே தேவி தேவி நாராஜனி நாராயணி நமோஸ்துதே நமோஸ்துதே வான்முகில் வான்முகில் வழாது பெய்க வழாது பெய்க மலிவலம் சுரக்க மணிவளம் சுரக்க மன்னன் மன்னன் கோன்முறை கோன்முறை அரசு செய்க அரசு செய்க குறைவிலாது குயர்விலாது உயிர்கள் வாழ்க உயிர்கள் வாழ்க நான்மறை நான்மறை அறங்கள் ஓங்க அறங்கள் ஓங்க நற்றவம் நற்றவம் வேள்வி மல்க மேன்மை மல்க மேன்மைகொள் மேன்மைகள் சைவ நீதி செய்வ நீதி விளங்குக விளங்குக உலகம் எல்லாம். உலகம் எல்லாம். இறுதியாக கலசங்களுக்கு மகா தீப ஆராதனை காட்டப்பட அனைவரும் மனம் நெகிழ்ந்து வணங்குகின்றனர். ராஜ்யமாதத்தே ஹவேகம் சே பவந்தே தேவானாகும் சவான் பிரயச்சந்தேனம் புனஸ்வந்தே ராஜ்யாய ராஜா பவதே அனந்தராஜாய சர்வஸ்தோமோதி ராத்ரம் सर्वस्याप्ते सर्वस्य जत्ये सर्वमेव तेनाप्नोति सर्वं जयते. அனைவருக்கும் மனம் போல் மாங்கல்யம் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது வேந்தர் டிவியும் தமிழ் மேட்ரிமோனியும் இணைந்து நடத்திய இந்த சுயம்வர பார்வதி யாகத்தில் கலந்து கொண்டதால் தங்கள் திருமண தடைகள் விலகிவிடும் என்ற நம்பிக்கையோடு அனைவரும்
அருட்பிரசாதங்களை வாங்கி செல்கின்றனர். வளமுடன் வாழ்க.